படித்தவர்களே இன்னைக்கு விஜயை தூக்கி கொண்டாடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க திமுக சரியில்லைங்க, அண்ணா திமுக சரியில்லைங்க, அதனால நாங்க வந்து விஜய் ஆதரிக்கிறோம். சரிங்க, நான் என்ன சொல்றேன்னா திமுக சரியில்லை, அண்ணா திமுக சரியில்லை, என்ன சரியில்லைன்னு சொல்லுங்க. 75 ஆண்டுகள்ல தமிழகம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்ம வந்து கல்வியில முன்னேறி இருக்கோம், பொருளாதாரத்துல முன்னேறி இருக்கோம், தனிமனித பொருளாதாரத்துல முன்னேறி இருக்கோம். ஜிடிபி இந்திக்கு வந்து திமுக அரசாங்கத்தோட நலத்திட்டங்கள் வெல்பர் ஸ்கீம் வந்து மக்கள் கிட்ட ஒரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொருத்தர்கிட்டயும் வந்து போய் சேர்ந்திருக்கு. 11.19% வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஜிடிபியில் நம்ம வந்திருக்கோம். இந்தியாவிலே முதன்மை மாநிலமா இருக்கும். இண்டஸ்ட்ரியில நம்ம தான் இருக்கோம். பெண்கள் வந்து இந்தியாவில அதிகப்படியாக வந்து வேலைக்கு போறது பெண்கள் தான். அப்ப பெண்கள் இவ்வளவு பேர் வீட்டை விட்டு வெளியில போறாங்க அப்படின்னும் போது விஜய் சொல்ற அந்த பாதுகாப்பு இல்லைன்ற குற்றச்சாட்டே உடஞ்சு போச்சு. எங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா விஜய் கூட்டத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. விஜய் வர இடங்கள்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு இஸ்லாமிய சகோதரி 5 சவரம் நகையை வந்து பறி கொடுக்குறாங்க. டி நகர்ல ஒரு அம்மா 7 பவுன் தாலியை வந்து பறி கொடுக்குறாங்கன்னு மட்டும் நம்ம கடந்து போக முடியாது. திருச்சியில ஒரு பெண் வந்து சொல்லியிருக்காங்க, தன்னோட மார்பகங்களை கண்ணி போற அளவுக்கு வந்து இவங்க வந்து அவ்வளவு தூரம் அபியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளால சொல்லவே முடியல. அந்த வலியும் வேதனையும் அனுபவிச்சவங்களும் தெரியும். அவ்வளோ மோசமான ஒரு தற்கூரி கூட்டத்தை வளர்த்தெடுத்த பெருமை தான் விஜய்க்கு தாண்டி. அதை தாண்டி நீங்க எதுல சார் நீங்க முன்னுதாரணம் வரீங்க?